ஒரு நொடியில் மற்ற நொடி புனிதமடையும். துளசி சங்கல் பிரசாதத்திற்கு எல்லோரும் கீத பிரசாத். வேதராஷ்டிரி மகாராஜ் சென்று கொண்டிருக்கிறார். வழியில் புழுமண் தரையில் சாலையை கடக்கிறது. மகாராஜா கேட்டார், இவ்வளவு வேகமாக சாலையை கடக்கிறாயே, நீ ஏதாவது வேலை அல்லது கல்யாணத்துக்கு செல்கிறாயா, கடைக்கு செல்கிறாயா, யாருக்காவது ரொட்டி தயாரிக்கணுமா? இவ்வளவு வேகமாக சாலையை கடக்கிறாயே, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன செய்வது சொல்? என்னை பற்றி யோசித்தாயா நீ? ஒரு ஓரத்திலிருந்து இன்னொரு ஓரத்திற்கு இவ்வளவு வேகமாக ஏன் செல்கிறாய்? மகாராஜா மாட்டு வண்டியின் சத்தம் கேட்கிறது. நான் எனது காரியத்தில் சிறிய அலட்சியம் காட்டினாலும் நீங்கள் மகாராஜா. புழு இறந்துவிடும் இல்லையா, உயிர்ப்பித்துவிடும். மகாராஜா எந்த சரீரத்தில் நன்றி உள்ளதோ அதன்படி நடங்கள். சரி சிறுவனே, நான் ஒரு வேதவாசி மகாராஜா. நான் சொல்வதை கேளு. அதன்படி புழுவாகிய உனது உடலை நான் மேம்படுத்துவேன். உன்னை நான் சத்சங்கம் கேட்க வைத்து மகான் ஆத்மாவாக மாற்றுவேன். அதன்படி புழு அவரது பேச்சை கேட்டது. சமயத்தில் மிக சந்தோஷமானது. இரானாக மாறியது. பின் இரான் அதனை தேவர் அளித்தார். தேவர் வேட்டையாடுபவனை கண்டதும் இரண் இறந்தான். பிறகு அதே வீட்டில் அவன் அடுத்த ஜென்மம் எடுத்தான். அந்த வேட்டையாடுபவன் வேட்டையாட வனத்தில் செல்லும்போது ஆத்மாவை கண்டு மகாத்மாவை பற்றி சிந்தனை செய்தான். அவன் மித்ரா என்ற ஒரு தாய் மற்றும் புஷ்கர் ரிஷியின் வீட்டில் பிறந்த நாள். முற்பிறவியில் புருவாக பிறந்த அவன் இந்த பிறவியில் மைத்ரே என்ற பெயரில் வளர்ந்தான். மித்ராவின் வயிற்றில் பிறந்த ரிஷியின் பையன். அவன் ரிஷியின் பையன். குழந்தை அழகாக இருந்தது. மைத்ரே என்று பெயரிடப்பட்டான். 5 வயதுடைய மைத்ரே சென்று அங்கு சத்சங்கத்தின் சத்தத்தை கேட்டான். கர்மத்தை கர்மயோகம் செய்யும் அந்த யுத்தியை பிராணாயாமம் தெரிந்தான். எல்லாமும் அறிந்தான். நல்ல சக்தி உடலில் சித்தி பெற்றது. சக்தி பெருகியது. அவன் 8 முதல் 10 வயது ஆகும்போது வியாசர் சொன்னார், குழந்தாய், கார்த்திக் சேஷ்டத்தில் நன்பத்ரா தவம் செய்கிறான். செல் அவனிடம். சொல், உனது உடம்பை வேகமாக வருத்தி தவம் செய்ய வேண்டாம். அப்படி தவம் செய்தால் உன் உடல் பிதுங்கிவிடும் மகனே. ஜீவன் என்பதே சங்கீதம் போல. ஜீவன் பாடலை பாட, சுகத்தை அனுபவிக்க அல்ல. தவம் செய், அதனையும் சரியாக செய். நீ தவம் செய், ஆனால் அந்த தவத்தை அர்த்தமுள்ளதாக்கு. ஒரு மனிதர் தண்ணீர் குடிக்கிறான். அவரிடம் என்ன செய்கிறாய் என்றபோது, தம்பி, நான் எனது பணியை செய்கிறேன். அது பயனற்ற செயல் அல்ல. பயனளிக்கும் வேலையை செய்யுங்கள். ஆனால் சில காலம் நீங்கள் அனைவரும் தன்னலமற்ற வேலைகளையும் நீங்கள் செய்யுங்கள். பகவத் சுகத்தால் நிறையும். அர்த்தமுடன் கர்மத்தை செய். கர்மம் செய்வதற்கு முன் இந்த கர்மத்தினால் என்ன பலன் என்று என்ன பூர்த்தியாகும், பரிபூர்ணமாகும். கண்மூடி கர்மத்தை செய்யும் ஒருவர் பிரயமாக்குகிறார். ஆடம்பரத்தின் காரணமாக ஓடிப்போனவர்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள். மேலும் பயனற்ற செயல்களை செய்பவர்களும் தங்கள் உயிரை வீணாக்குகிறார்கள். அர்த்தமுள்ள வேலையை செய். இதன் பலனை கருத்தில் கொண்டு செய். பலனளிக்கும் எண்ணத்துடன் செய். எந்த நோக்கமும் இல்லாமல் சிறிது நேரம் வேலையை செய். கடவுளின் அன்புடன் மகிழ்ச்சியுடன் உங்கள் நாளை முடிக்கவும் மற்றும் மகத்துவத்தை நிரப்பவும். உனக்கு பத்ரா விரத தவம் செய்கிறான். ஓ குழந்தாய், அவனுக்கு நிவர்த்தி தா. 8 மற்றும் 10 வருட பலன்கள் பூர்வ ஜென்மத்தில் புழுதான். கார்த்திக் சேஸ்திரத்தில் நன்பத்ரத்திற்கு சென்று கேட்டான், நன்பத்ரா, நீங்கள் இவ்வளவு தவம் செய்கிறீர்களே, நீதிமான்கள் துன்பப்படுக்கையில் பாவம் செய்தவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். ஒரு மனிதன் கஷ்டங்களை தாங்குகிறார். கசாப்பு கடைக்காரனிடத்தில் திறமையும் நீதிமானிடத்தில் கூர்மையும் உண்டு. இது ஏன்? இதனை அறிய நான் கடவுளை நோக்கி தவம் செய்கிறேன். கடவுள் தோன்றினால் நான் அவரிடம் விசாரிப்பேன். சொன்னான், ஒரு சின்ன கேள்விக்கு எவ்வளவு பெரிய தவம் தெரிவோன் பற்றி தியானை பற்றி கேட்கணுமா? உனக்கே செய்வான் பாலகனே. பாலகன், நீ இதற்கு பதில் சொல்ல முடியுமா? யார் அவனது கர்மத்தில் கண்ணாக இருக்கிறானோ
பிராணம் மனோ புத்தியை ஈடுபடுத்தி அதனால் அனுகூலம் பெற்றால் அவன் வெற்றியை அடைவான். அப்படி பிராணம் மனோ புத்தியை ஈடுபடுத்தாமல் இருந்தால் அப்படி வேலை செய்தால் தர்மாத்மாவாக இருந்தாலும் வீணாகும். அந்த துராத்மா எப்பொழுதும் வெற்றி பெறும் கர்மத்தை செய்ய அவனுக்கு அவனுடைய மனப்பழக்கம், இதய பழக்கம் யோக், புத்தி யோக், கர்மயோக் இது எல்லாமே தேவை. முன்ஜென்மத்தின் சுபகாரியத்தால் வெகு இலகுவாக எதுவும் கிடைப்பதில்லை, சாத்தியமாவதில்லை. இந்த அனைத்து பழக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். விபத்து மற்றும் வெற்றி என்பது மகத்தானதல்ல. அந்த இரண்டிலும் காரணம் உண்டு. விபத்தின் காரணத்தை நீக்கி காரணத்தைக் கண்டு அமைதியாக கர்மயோகி ஆவார். இந்த உலகில் சுகமாக வாழ்வார். உலகிலே மிக சந்தோஷமானவராவார். நன்பத்ரா ஒரு சிறிய பிரசங்கத்தில் என்னுடைய எல்லா சந்தேகங்களையும் அளித்துவிட்டாய் என்று அவர் கூறினார். அவர் திகைத்தார். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் திருப்தியாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். நான் உணர்கிறேன் இப்பொழுது. மைத்ரா பாலகனின் உருவில் பகவான் நாராயணன் வந்திருக்கிறார். நான் யார் என்பது எனக்கு தெரியும். நான் யார் என்பது வேதவியாசருக்கு தெரியும். ஆனால் ஒரு பூச்சியின் ஓட்டில் மறைந்திருக்கும் உணர்வு பிரம்மாஜிக்கு உணர்வு இணைக்கப்பட்டது போலவே கடவுளின் சக்தியுடன் அது இணைக்கப்பட்டு உள்ளது. உங்கள் வீட்டின் பாத்ரூமிலோ அல்லது வேறு எந்த அழுக்கு இடத்திலோ 0 பல்ப் எந்த பவர் ஹவுஸில் இணைக்கப்பட்டுள்ளதோ அதேதான் நான் ஒரு ராஷ்டிரபதி பவன் பூஜை அறையில் உள்ள விளக்குகளுக்கும் அது எரிவதற்கு உதவும் அந்த பவர் ஹவுஸ். ஒவ்வொரு குழுவும் என் நிழல். வெற்று குழு இல்லை, தியாகம் இல்லை. குழுவின் விழிப்பு வெளிப்படுகிறது. குழுவிலிருந்து கர்கோஷ், அதிலிருந்து இரனிலிருந்து வேட்டைக்காரன், அதிலிருந்து மித்ரா அன்னையின் கர்ப்பத்தில் ஜென்மம் பெற்றான் மைத்ரே. அவனது குரு ஞானத்தை அவனுக்கு அளித்தார். மைத்ரே ரிஷியானான். விஷ்ணு புராணத்தில் மைத்ரே ரிஷியை பற்றி கூறப்பட்டுள்ளது. மைத்ரே சாதுகளுக்கு உபதேசம் செய்வது. ஒரு காலத்தில் புழுவாக இருந்து மைத்ரே ரிஷியாக சாஸ்திரத்தை கற்று தேர்ந்து ஜீவனை நன்கு செலுத்தினார். ஒரு நாள் பாலான புள்ளியிலிருந்து அந்த மைத்ரேய முனிவர் சாஸ்திரங்களில் புகழ் பெற்றவராக உயர்ந்தார். உங்களையே கெட்டவனாக உணர வேண்டாம். 1000 குற்றங்கள் நிகழும். ஆனால் சத்சங்கத்தில் சொல்வது ராமபிரானின் காதில் ஒலிக்கும். எல்லா நாட்களும் நம்மை பகவான் சந்திக்கட்டும். ஒரு நாள் நாம் இறைவனை அடைவோம். இறைவனின் அமைதியை அடைவோம். இறைவனின் ஞானத்தை அடைவோம். இறைவனின் ஆனந்தத்தை அடைவோம். பகவத் தியானம் வரட்டும். பகவத் ஆனந்தம் வரட்டும்.